Jungle. அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் யோகமும் தியானமும் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தியான பயிற்றுனர் நித்யா கோபாலன். வணக்கம். வணக்கம். இந்த யோகம் தியானம் குறித்து எடுத்து சொல்லுங்க. நிச்சயமாக நீங்கள் சொல்லும்போதே கரெக்டான வார்த்தையான யோகம்னு சொல்லிட்டீங்க. நான் ஆக்சுவலி பேசுறது யோகா. இப்போ பாப்புலராக நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம வந்து நல்ல பேண்ட் அண்ட் ஷர்ட்ஸ்லாம் போட்டுட்டு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுவோம், ஆசனங்கள்லாம் பண்ணுவோம், அதுதான் யோகா. ஆனால் அதோட தமிழகம் பார்த்தோன்னா உண்மையான வார்த்தை யோகம். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, யோகா அப்படிங்கிறது ஒரு வெஸ்டர்னைஸ்டு வேர்டு. ஆங்கிலேயர்கள் சொல்ல அந்த யோகம் தான் யோகா ஆச்சு. யோகம்னா என்ன அப்படின்னா யூனியன் வித் டிவைன் அப்படின்னு அர்த்தம். தெய்வத்தோடு ஒன்றிணைதல். தெய்வத்தோடு எப்படி ஒன்றிணைதல் அப்படின்னு பார்த்தா தியானம் செய்து ஒன்றிணைந்தார்கள். யோகம்னா அடிஷன், அந்த மீனிங்கில் நான் தெய்வத்தோடு ஒன்றிணைகிறேன் என்ற பொருளாக அது இருக்குது. இந்த யோகாங்கிறது இடைப்பட்ட காலத்தில் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆசனங்களாக வந்தது. இந்த யோகாவில் நம்ம தியானம் பண்ணுறோமா, முறையான தியானத்தை, சரியான தியானத்தை பண்ணுறோமானா இல்லை. ஆனாலும் அந்த யோகா ஆசனங்கள் பண்ணும்போது உடலுக்கு புத்துணர்ச்சி தருவதாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த காலகட்டத்தில் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் இல்லாததுனால அந்த யோகா செய்யும்போது நமக்கு புத்துணர்ச்சியும் அது வந்து ஒரு எக்ஸசைஸாக அமைதே தவிர உண்மையான தியானமும் யோகமும் அதில் இருக்கான்னு கேட்டால் இல்லை என்பதே உண்மை. அதனால் யோகம் என்றால் யூனியன் வித் டிவைன், தெய்வத்தோடு ஒன்றிணைதல். அது தியானம் மூலமாக நடைபெறும் ஒன்று. எனவே யோகா மட்டும் செஞ்சுட்டு அவ்வளோதான்ப்பா நல்லா இருக்குது, நான் வந்து என்ன அந்த ஃபைனல் விஷயத்தை வாழ்க்கையில் அடைஞ்சிட்டேங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. நம்ம தியானமும் செய்து இயற்கையோடும் தெய்வத்தோடும் ஒன்றிணைவது தான் மிக முக்கியமான செயல் என்பதே உண்மை. அதனால் யோகம் அதுதான் கரெக்டான வார்த்தை. மற்றபடி நீங்கள் உடல் பயிற்சியாக உங்கள் உடலுக்கு தேவையான பயிற்சிகளை தாராளமாக செய்யலாம். உடலும் உயிரும் ஒருங்கிணைந்த தன்மையை அடையக்கூடிய யோகம் தியானம் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். யோகமும் தியானமும் குறித்து எடுத்துரைத்த நித்யா கோபாலனுடன் விஜயகுமார்.